வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக்கோட சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம கௌதம் வந்துட்டு என்ன இலக்கியா ரொம்பவே சோகமாக இருக்கிற எதுக்காக அப்படின்னு கேட்கும். நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையே என்னால் தானேங்க இப்படி ஆச்சு, நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா கார்த்திக் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு இப்படியே விட்டால் வேலைக்காகாது, நீ ஃபஸ்ட்டு என் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் கூட்டின்னு போகிறாங்க. அங்கே ஜானம்மாக்கா சொல்லிட்டு இருக்க டைமில் இந்த பைரி வந்து என்ன ஊர் சுற்றிட்டு இருந்தா இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம ஒன்று போயிட வேண்டியது தான், கம்பெனியில் மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கு, இதையெல்லாம் கம்பெனி தான் முக்கியமா இல்லை உன் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி ஊர் சுற்று தான் முக்கியமா அப்படி இப்படின்ட்டு பைரவ பேச நம்ம இலக்கிய வந்துட்டு போங்க கௌதம் காரில் உட்காந்துட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவை ரூமில் கூட்டிகிட்டு போய் என்ன பைரவ மேடம் நீங்கள் செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. உடனே செம்மையாக ஷாக்காகிறாங்க நம்ம பைரவி. என்ன சொன்னாலும் ஊங்காட்டத்துக்கு ரெடி. இப்போ வெளியே வந்து ஜானம்மா கிட்ட சரி போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கவும் பைரவிக்கிட்டையும் கேட்குறாங்க. பைரவி வந்துட்டு சரி போயிட்டு வா இலக்கியா போயிட்டு வா, மீட்டிங்கு இல்லை பரவாயில்ல கிட்ட இன்னொரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை கௌதம் கூட அமுச்சு வைக்கிறாங்க. அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு மோந்திரம் வந்து கிஃப்டாக தராங்க. இங்கே வேறு இலக்கியா உன்னால தான் நம்ம கார்த்திகோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சு, இந்த அஞ்சலியோட சுயரூபம் வெளியே கொண்டு வந்ததுக்கு தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் நடக்குது. அது யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட தாங்க. நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை நினச்சிக்கிட்டு இங்கே வேலை செய்கிறவங்க கூட சமயம் சண்டை போட்டுருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் இலக்கியம் ஓடி போய் தடுக்கிறாங்க. உடனே என்னடா கார்த்திக் என்னடா அப்படின்ட்டு கேட்குறாரு. இந்த வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க, அமைதியாக இருந்தால் தானே நம்ம பொறுமையாக போகிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம கௌதம் வந்துட்டு இங்கே பாருப்பா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா சுயநிலவிலே இல்லைங்க, குடிச்சிட்டு இந்த அஞ்சலியோட நினப்பே பெரிய நினப்பாக இருக்குது நம்ம கார்த்திக்கு. ஏன்டா கார்த்திக் இப்படி பண்ணுற, அஞ்சலி போனால் போகிறா விடு, அவள் தப்பானவ, அவளை பற்றியெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு நிறைய அறிவுரையெல்லாம் சொல்ல போகிறாங்க. இவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவுட்டிங் போனாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்ப சுயநிலம் இல்லாமல் இருக்கிறதுனால அங்கேயும் பார்த்திங்கன்னா மன உளைச்சலாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க சிந்தாமணியோட சேர்ந்து. இந்த அஞ்சலி என்னதான் பிளான் போட்டாலும் அந்த ரூம்லேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கு இந்த அஞ்சலிக்கு வந்து இந்த சிந்தாமணி தான் ஹெல்ப் பண்ணுறா. சீமானை எல்லாம் மேலே ஊற்றிட்டு கொளுத்திக்கிற மாதிரி. ஆனால் மாசிலமணியை பார்த்திங்கன்னா நெருப்போட்டியை கொடுத்து கொளுத்த வைக்கிறாங்க. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.